குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங். வாவ், என்ன எனர்ஜி பார்த்தீங்களா காலையில் சண்டேவே இருந்தாலும். நீங்கள் வாழ்க்கையில் சமயோஜித புத்தி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு நதிக்கரையில் ஒரு குரங்கு வந்து ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த நதியில் வாழ்கிற ஒரு முதலைக்கு அது ஃப்ரெண்டாச்சு. அந்த முதலைக்கு உள்ள கல்லை எண்ணம் எப்படியாவது இந்த குரங்கை சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஆனால் மேலே ஏறுறது பிடிக்கிறது நம்ம கிளை மேலே ஏறி ஓடிடும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தது. ஒரு நாள் இந்த குரங்குக்கு அந்த கரையில் இருக்கிற நிறைய பழங்களை பார்த்து ஆசை வந்துடுது. ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குது, என்னை எதுவுமே அந்த பக்கம் விட்டேன்னா நான் படிச்சுட்டு வந்துடுவேன், அப்புறம் என்னை இந்த பக்கம் ட்ராப் பண்ணி சொல்லிட்டு. முதலிக்கு உடனே பழிச்சுன்னு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகுது. நடுவழியில் போகும்போது சொல்லுது, நண்பா என்னோடய ஒய்ஃபு குரங்கோடு இறுதிட்டு மேலே ரொம்ப நாள் ஆசையாக இருக்காங்க, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணியில் முழுகி போகுது. குரங்கு சமயோதனை பற்றி யூஸ் பண்ணி தான் படிச்சு தெரியுமா? ஐயோ ஃப்ரெண்டு, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க பாருங்கள், என்னோடய ஹார்ட் வந்துட்டு என்னோட இறுதி வந்துட்டு அந்த மரத்திலே கடையில் வச்சு வந்துட்டேன், உடனே திருப்பி நம்ம போய் எடுத்து வந்துட்டா உங்கள் மனைவி அதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் மைண்டில் சொல்லுது. இந்த முதல்ல அப்போ அந்த வேகத்தில் ஆமான்னு உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி இந்த கரையில் விடுது. மரத்து மேலே ஏறி என்னை ஏமாத்துது நண்பா, நீ மோசமானவன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த குரங்கு மறுபடியும் அங்கே இருக்க பழத்தையே திருப்தியாக சாப்பிடுது. இது என்ன தெரியும்னா, நம்மளுக்கு சமயோஜித புத்தி இருக்கணும். அம்மா நீ அவங்களுடைய முழு குணாதிசயம் தெரியாமல் யாரையும் நம்பக்கூடாது. நம்பு, ஆனால் நம்பாதீங்க. இது நல்ல அனுபவமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியானது அமையும். ஆல் த பெஸ்ட், பாய்.